அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி வெளியிட்ட மாதிரி கொள்குறி வினாக்கள் அதற்கான விடைகளை தான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் வினா, பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகற்காயை எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகுனா நமக்கு தெரியும் இனிப்பு, இனிப்பு அல்லாத காய் தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா பாகற்காய் அப்படின்னு சொல்லுவோம். பைநினம் பிரித்தெழுதுக. இதை எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பசுமை கூட்டல் நினம் அப்படி பிரித்தெழுதலாம். நன்கணியர் இதை பிரித்தெழுதுனா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு வரும். சேர்த்தெழுதுக. பனை கூட்டல் ஓலை. சேர்த்தெழுதுனா என்ன கிடைக்கும் நமக்கு? பனையோலைன்னு வரும். அதாவது இது புணர்ச்சி விதி தான். இ இ ஐ வந்தால் எவ்வும் பார்த்துருப்போம். இப்போ பனை கூட்டல் இ கூட்டல் ஓலைன்னு வரும். இந்த இ ஓ இணைந்து யோவா மாறிடும். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா இப்படின்னு பிரிக்கலாம். எதிர்ச்சொல் எழுதுதல் கேட்டிருக்காங்க. அரும்புதல், அதற்கு சரியான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெலிதல். அதாவது அரும்புதல்னா விரிதல் அந்த பொருளில் வரும். அதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெலிதல். அடுத்தது அனித்து எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அனித்துனா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில். இதுதான் இதோடைய பொருள். இப்போ எதிர்ச்சொல் என்ன வரும் நமக்கு? தொலைவில். பொருந்தா சொல்லை கண்டறிதல்னு 2 வினா கேட்டிருக்காங்க. ரெண்டுமே குரூப் 4 2019 கேட்டது தான். தவறான இணை எது அப்படின்னா, முதல் வினாவுக்கு தவறான இணை எது அப்படின்னா அகத்திக்கீரை. கண் நோய்ங்கிறது தான் தவறானது. அகத்திக்கீரைக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பல் நோய் வரும். இரண்டாவது வினாவுக்கு பொருந்தாதது இணை எதுன்னு பார்த்தோம்னா அதுவும் ஆப்ஷன் சி, வடமலையிலிருந்து வந்தது. கரி மிளகுன்னு கொடுத்துருப்பாங்க. வடமலையிலிருந்து வந்தது கரி மிளகு கிடையாது, பொன் மணிக்கற்கள் வடமலையிலிருந்து வந்திருக்கும். குரூப் 4 வினாவே அப்படியே ரெண்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாததை கண்டறிக. நமக்கு தெரியும் தஞ்சை பெரிய கோயில் கட்டணது யார்? முதலாம் ராஜராஜ சோழன். அது சோழர்கள் காலம். அப்போ பல்லவர் காலத்து ஓவியங்கள் இல்லாத இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோயில் தான். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்காங்க. இதில் அல்கு இரவு, பனவன் அந்தணன், விபுதர் புலவர் இது மூன்றுமே சரிதான். இந்த பையுள் இதுதான் தவறானது. இதற்கு என்ன சரியான சொல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பையுள்னா இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருத்தம். சரிங்களா? இப்போ இதுதான் பொருந்தாத இணை. இது நமக்கு முன்னாடியே கேட்ட வினாத்தாளிலிருந்து அப்படியே எடுத்திருப்பாங்க. வலுவு சொல்லற்ற தொடர் எது? இதில் வலுவு சொல்லற்ற தொடர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுவருக்கு இந்த ரியா வரும், வராது. இப்போ இந்த 3 வராது. அப்போ சரியானது என்ன எது மட்டும்னா 2 மட்டும்தான். ஆப்ஷன் சி தான். சுவருக்கு நமக்கு என்ன வரும்? இந்த இரு தான் வரும். வலுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்ல. மதுரை ஒருமை இல்லாத மாதிரி வருது, அதனால் அது அல்ல வரக்கூடாது, அன்று அப்படின்னு தான் வரணும். சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. இதுதான் வலுவுச்சொல் இல்லாத தொடர். அதுதான் சரியான தொடர். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திப்பிழைனா தெரியும் நமக்கு, கசா தபா இது மாதிரி. கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் இது சரிதான். கயிறு கட்டில்னு வரக்கூடாது, இது தவறு. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது இது சரி. மேடை இங்கே இப்போ வரணும், அப்போ இதுவும் தவறு. அப்போ சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 3 தான் சந்திப்பிழையற்ற சரியான வாக்கியங்கள். வலுவற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதில் வலுவற்ற தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா பனை இலையாவரும் கிடையாது, பனை இலை கிடையாது, பனை ஓலை ஒன்று கொடுத்துருக்காங்க, கூரை முடுக்கினார்னு வராது, இதுவும் தவறு. சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா பனை ஓலையால் கூரை வேய்ந்தனர். அடுத்தது சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. விடையை நமக்கு இங்கே இத்து வரணும், இப்போ இது வராது. இந்த மூணில் எது ஒன்று தான் விடை. விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது, ரெண்டுல இக்கு கொடுத்துருக்காங்க, வராது. அப்போ சரியானது டி மட்டும்தான். அடுத்தது சந்திப்பிழையை சரிபார்த்து எழுத கொடுத்துருக்காங்க. சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர். ஏதான் வந்து சந்திப்பிழையற்ற சரியான வாக்கியம். இது கொஞ்சம் முக்கியமான வினாதான். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் மரபு பிழையற்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ பலா மூசு, இது மட்டும்தான் மரபு பிழையற்றது. சரிங்களா, இந்த பி முற்றிய தேங்காய் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நெற்று அப்படின்னு வரும். எழுதுறோம் பார்த்துக்கோங்க. முற்றிய தேங்காய்க்கு என்னென்னு வரணும், நெற்று அப்படின்னு வரணும். அவரை பிஞ்சுன்னு வராது, அவரை பொட்டு அப்படின்னு வரணும். சரிங்களா, அடுத்து முருங்கை பிஞ்சு வராது, முருங்கை சரடு. பார்த்துக்கோங்க, முற்றிய தேங்காயை நெற்று அப்படின்னு சொல்லுவோம். அவரை பிஞ்சு கிடையாது, அவரை பொட்டு. முருங்கை பிஞ்சு கிடையாது, முருங்கை சரடு. அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை காண்க. இதில் நாலுமே வந்து சரியானது கிடையாது. நமக்கு மரபு அப்படின்னா தென்னை என்ன வரணும்னா தென்னை ஓலை வரணும், இதாவது மரபு. வேப்பத்துக்கு என்ன வரணும்னா வேப்பந்தலை வரணும், இதுதான் மரபு. அதாவது தென்னை ஓலை, வேப்பந்தலை. சரிங்களா, இந்த 4 கொடுத்துருக்கிற இதில் ஒன்று கூட சரியாக இருக்காது. சரிங்களா, நமக்கு மரபு என்னன்னா தென்னை ஓலையும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான் அப்படிங்கிறது தான் வரணும், தான் சரியான விடை. அடுத்தது மரபு பிழை இல்லாத தொடர். கம்பங்கொல்லை அப்படிங்கிறது தான் மரபு பிழை இல்லாத தொடர். பூந்தோப்புனா வரணும், பூந்தோட்டம் அப்படின்னு வரணும். மாஞ்சோலைனா வரணும், அது மாந்தோப்பு அப்படின்னு வரணும். பனந்தோட்டம்னு வரக்கூடாது, அதுவும் பனந்தோப்புன்னு வரணும். இப்போ இதில் மரபு பிழை இல்லாத சரியான தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பங்கொல்லை மட்டும்தான். இது குரூப் 4ல் கேட்டது தான். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிநகல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். அதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருமான வரி அலுவலகம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட், இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். திருத்தப்படாத அச்சுப்படி, இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க. திருத்தப்படாத அச்சுப்படி, அதற்கு சரியான ஆங்கில சொல் கிரீன் ப்ரூப். சரிங்களா, சரி. இந்த ஃபேக் நியூஸ்னால் என்ன நமக்கு தெரியும், பொய் செய்தி. லே அவுட்னா என்ன அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு, அதை தான் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவோம். புல்லட்டின் அப்படின்னா என்னன்னா சிறப்பு செய்தி இதழ், அதுக்கு தான் புல்லட்டின் அப்படிங்கிற பேர். சரி, அடுத்து வேணா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லூட் மியூசிக், யாழிசை அப்படிங்கிறது தான் சரியானது. கிராண்ட் டாட்டர் பேரனா வரும், பேத்தி அப்படின்னு வரும். ஸ்டோம்னா சூறாவளி கிடையாது, ஸ்டோம்னா என்னது புயல். டிடாடிக் காம்ப்ளேஷன் அப்படின்னா புராண இலக்கியங்கள் கிடையாது. அதற்கு சரியானது தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதி நூல் திரட்டை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதி நூல் திரட்டை, இதான் வந்து சரியான தமிழ் சொல். சரிங்களா, இப்போ கொடுத்துருக்குதுல லூட் மியூசிக் யாழிசை, இதுதான் சரியானது. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை என்னன்னா அரண், மூன்சுலின்னு வரணும். சரிங்களா, இது நமக்கு பழைய வினாத்தாள் இருந்து தான். அடுத்தது வாழை, வாழை வாழை, ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு பழைய வினாத்தாள் கேட்டது தான். முதல்ல கொடுத்துருக்கிற வாழைக்கு என்ன வரணும்னா இளம்பெண் வரணும். ரெண்டாவது வாழைக்கு நம்ம வீட்டில் வளர்க்குற மர வகை. மூணாவது வந்து மீன் வகை. சரியானது இளம்பெண், மரவகை, மீன் வகை.
ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்தல். இந்த கலை வச்சிடலாம். நம்ம கலைனானது நீக்குதல் அப்படின்னு பொருள். தேவையில்லாததான் கலைன்னு சொல்லுவோம். அப்போ அதை நீக்குதல்னு பொருள் வரும். அப்போ கலைத்தல், நீக்குதல். மேலே கேட்டதையே மறுபடியும் ஒருத்தடி கேட்டிருக்காங்க. வாழைனா மேலே தான் பார்த்தோம் இளம்பன். வாழைனதுனா மீன் வகை. இந்த வாழை தான் என்னதுன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வாழை மரம். அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. என்ன அர்த்தத்தில் கேட்டிருக்காங்கன்னு சரியாக புரியல. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் சந்தேகம். அரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அரினா தவறான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. திருமால் சரியான பொருள் தான். அறிதல் சரிதான். சிங்கமும் சரிதான். தவறான பொருள் என்னன்னா அறிவு, இதுதான் தவறான பொருள். அடுத்தது அணி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அணி அணிகலன் சரி. அணி அழகு சரி. இது துணியை அணி அப்படின்னு சொல்லுவோம். உடுத்தும் சரிதான். இப்போ தவறானது கொடுத்து. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மதினா என்னன்னா அறிவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். மதினா என்னது சந்திரன் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. அறிவு, சந்திரன். நான் பழைய வினாத்தில் கேட்டது அப்படியே எடுத்திருக்காங்க. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. குரூப் 4 கேட்டது. கல் அதோட பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்றல். வந்தான் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வா. வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனியம் பெயர், தொழில் பெயரை உருவாக்குதல். படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக. இப்போ வினையச்சு விகுதினா நம்ம ஞாபகம் வச்சோன்னா என்னன்னா உ இ. இப்போ படித்து இதான் என்னதுன்னா வினையச்சம். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. தொழிற்பெயர்னா தல் விகுதி வரணும். ஒருத்தல் இதான் தொழிற்பெயர். வாள் எனும் வேர்ச்சொல்லின் வினையச்ச வடிவம் தருக. இப்போதான் சொன்னோம் வினையச்சம்னாவே நமக்கு ஊ ஈ வரணும். இப்போ வாழ்ந்து அதாவது இத்து கூட்டல் ஊ தான் என்னன்னு சொல்கிறோம் தூ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக மாற்றுக. அதே முன்னதை கொடுத்ததான் தல் வரணும் தொழிற்பெயருக்கு. இப்போ படித்தல் அப்படிங்கிறதான் அது தொழிற்பெயர். எடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி. தல் வரணும். எடுத்தல் தொழிற்பெயர். அவ்வளோதான். என்ன கடினம் இது? ரொம்ப சுலபதான். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் 5 வினா கேட்குறாங்க. நம்ம சுலபமாக என்ன பண்ணலாம்? 5 மதிப்பெண் வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? நமக்கு எல்லாத்துக்கும் ஐ தெரியும். அதை வச்சா 5 மார்க். அது தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க. அது தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணலாம்? 5 மதிப்பெண் வாங்கிடலாம். சரி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு சரி முதல்ல நான் வரிசையில் கேட்டிருக்காங்க. சரி. நானா பாருங்கள். நானா, நீ, நூ, நே, நை, நோ. இதுதான் சரியானது. அடுத்தது கா வரிசையில் கேட்டிருக்காங்க. கா, கி, கூ, கே அந்த வரிசை சி. சுலபமாக 5 மதிப்பெண் வாங்கிடலாம் அதில். அடுத்து என்ன வரிசை கேட்டிருக்காங்க? மாமா வரிசையா? சரி. இப்போ முதல்லையே மா வந்திருக்கு. அப்போ இதுதான் சரியானது. அடுத்தது சாசா வரிசை. சா முதல்லே வந்திருக்கா. அப்போ இதுதான் சரியானது. ரொம்ப சுலபமாக மதிப்பெண் வாங்கிடலாம். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நமக்கு குரூப் 4 கேட்டது தான். சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அடுத்தது ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவது தான். இதை ஒழுங்குபடுத்தினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? வேர்ட்ஸ்வொர்த் சொல்லியிருப்பார். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஒழுங்குபடுத்தினா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கொல குறைபடா கூளுடை வியநகர் அப்படின்னு வரும். சரியான இணையை தேர்ந்தெடு. கொடுத்துருக்கிறதுலே சரியான இணை என்னன்னா அழி. அதோட பொருள் என்னன்னா கொடு. அழித்தல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதான்
கொடுத்தல் அப்படிங்கிற பொருளில் வரும். விடைக்கேற்ற வினா இதிலே நம்ம சுலபமாக மதிப்பெண் வாங்கிடலாம். பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இது எப்படி வினை எடுப்போம்? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறாரா அப்படின்லாம் எடுக்க மாட்டோம். புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் இப்படின்னு வினா எடுக்கலாம். அடுத்தது, வே. சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். வே. சாமிநாதர் ஐயர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்? இது சரியான வினாதான். எவ்வகை வாக்கியம்? இதில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை இந்த நாளும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா வச்சுக்க, இதிலேயே நம்ம மதிப்பெண் சுலபமாக வாங்கிடலாம். தன்வினை வாக்கியம் அதாவது ஒருவர் ஒரு செயலை செய்தால் அதை தன்வினைன்னு சொல்கிறோம். செய்ய வைத்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? பிறவினை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அப்பூதி அடிகள் நான்மறை கற்கவில்லை, இது என்னது? எதிர்மறை. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார், இதான் என்ன வாக்கியம்? தன்வினை வாக்கியம். பிறவினைக்கு வி பி இந்த விகுதி இருந்தால் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? பிறவினை போட்டுடலாம். சரிங்களா? இப்போ பிறவினை சொற்றொடர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால், இது தன்வினை. கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை வந்துடும். இப்போ பிறவினை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள், இதுதான் பிறவினை. பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், அப்படியே மேலே பாருங்க, கற்பித்தாள். அப்போ இது என்ன வாக்கியம்? பிறவினை வாக்கியம். மேலே பிறவினை கொடுத்துட்டு என்ன வாக்கியம்னு கேட்டாங்க, இந்த வாக்கியத்தை கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். மாலதி திருக்குறள் கற்றாள், தன்வினை. தன்வினையும் வரும், செய்வினையும் வரும். சரிங்களா? இதுக்கு ரெண்டுமே வரும். மாலதி திருக்குறள் கற்றாள், அதை நம்ம பிறவினையில் கற்பித்தாள்னு போடுவோம். மாலதி திருக்குறள் கற்றாள் செய்வினை, செயப்பாட்டு வினையில் திருக்குறள் மாலதியால் கற்கப்பட்டது அப்படின்னு வரும். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளார் எழுதப்பட்டது, இது எவ்வகை வாக்கியம்? ஆள் வந்திருக்கு, அப்போ நமக்கு என்ன வரும்னா இது செயப்பாட்டு வினை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல், இலவு காத்த கிளி போல் அப்படிங்கிறது என்னன்னா அது ஏமாற்றம். கீரியும் பாம்பும் போல என்ன சொல்லுவோம்? பகை. அத்தி பூத்தார் போல, நமக்கு புத்தகத்தில் அரிய செயல் அப்படின்னு இருக்கு. இதில் ஏமாற்றம் வராது, உண்மையும் வராது, நம்பிக்கை வராது, அருமை வரலாம். சரிங்களா? இதுவும் சந்தேகம்தான். இப்போ இது ரெண்டும் சந்தேகம்தான். அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சொற்கள் கலைச்சொல். இப்போ வருடத்தொகைக்கு ஆண்டு தொகை வரலாம் அப்படின்னுங்கிற ஒரு இது, ஆனால் அது சரியானதாக தெரில. இது ரெண்டுமே என்னன்னே சரியாக புரியல. சரிங்களா? அடுத்தது, தவறான இணையில் இதுக்கு பணியிடம் இது வரலாம். சரிங்களா? இது ரெண்டுமே சந்தேகம்தான். விடை வகை இது நமக்கு ரொம்ப சுலபமான டாபிக் தான். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது. கடைத்தெரு எங்குன்னு கேட்குறாரு யாரோ ஒருத்தர். வா அங்கே வலப்பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன வரும்? சுட்டு விடை. சரிங்களா? பேருந்து அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது, இதுவும் அதோ அங்கு நிற்குன்னு சொல்கிறாரு. அப்போ இதுவும் என்னது? சுட்டு விடை தான் வரும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று விடை கூறுவது அப்படின்னா உற்றது உரைத்தல். நடந்துருச்சு, அதாவது கால் வலிக்குதுன்னு சொல்கிறது உற்றது உரைத்தல். ஒரு வேளை கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் உருவது குரல் வரும். வலிக்கிறதுனா உற்றது உரைத்தல். கால் வலிக்கும், ஆமாம் நான் விளையாண்டேன்னா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுனா உருவது கூறல். எதிர்காலத்தில் நடைபெறுவதை சொல்கிறது தான் உருவது கூறல் அப்படின்னு சொல்கிறோம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. சினிமா, தியேட்ரு பிறமொழி இருக்குது. சமஸ்தானம்னா அரசு வரணும், அதுவும் பிறமொழி இருக்குது. முக்கியஸ்தர்களும் பிறமொழி இருக்குது. அப்போ சரியானது வானூர்தி, ஓர் அறிவியல் ஆக்கம். இதுதான் சரியானது. இது பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இல்லை நமக்கு மவுண்ட் அப்படின்னா குன்று, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிடலாம்.
4 1 2 3 ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும். சரிங்களா? இப்போ இந்த மவுண்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மண்மேடு, இதுக்கு வந்து உதிர், மோல்டுனா அச்சு. இது ஒன்று தான் நம்பிக்கை புதிய புத்தகத்திலேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? நமக்கு தெற்கு, தென்றலுக்கு வந்து தெற்கு வரணும். டிக்கு வந்து 2, வாடை வந்து எதுக்கு வரும்னு பார்த்தோம்னா வடக்கு. இப்போ சிடிக்கு 4 2, அதாவது ஆப்ஷன் பி 3 1 4 2. கொண்டல்னா கிழக்கு, கோடைனா வடக்கு, கோடைனா வந்து மேற்கு, வாடைனா தான் வடக்கு, தென்றல்னா தெற்கு. சரியானது 3 1 4 2. இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஞ்ஞானம், அறிவியல் சரி. பிரதான முதன்மை இதுவும் சரிதான். உத்தியோகஸ்தர் அலுவலர் இதுவும் சரிதான். சமஸ்தானம் துறை இதுதான் வந்து தவறு. சமஸ்தானம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு. ஊர்பெயர்களின் மருவை எழுதுக. சரியான ஊர்பெயரின் மரபு சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. தஞ்சாவூரை தான் தஞ்சைன்னு சொல்கிறேன், இதுதான் சரியானது. அடுத்தது தவறான ஊர்பெயரின் மருவ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்கிறோம், உதகமண்டலத்தை உதகைன்னு சொல்கிறோம், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்கிறோம், புதுக்கோட்டையை புதுமைன்னு சொல்ல மாட்டோம், புதுவை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் தவறானது. நிறுத்தற் குறிகளை அறிதல் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணன் பள்ளிக்கு சென்றான், அங்கே முற்றுப்புள்ளி வரக்கூடாது. கண்ணன் பள்ளிக்கு சென்றான், பாடம் படித்தான், இது வரக்கூடாது. நமக்கு அரைப்புள்ளி வரணும். கண்ணன் பள்ளிக்கு சென்றான், பாடம் படித்தான், இதான் வந்து அரைப்புள்ளி. இது காற்புள்ளி, அரைப்புள்ளி, இது வந்து முக்காற்புள்ளி, இது முழு புள்ளி. நமக்கு இந்த காற்புள்ளி வரணும். சரி, அரைப்புள்ளி. எது சரியானது? பொற்செல்வி பாடம் படித்து விட்டாயா? கேள்விக்குறி வரணும், வரலை, அப்போ இது தவறு தான். என்னே இப்பூவின் மனம், அது இருக்கட்டும். மாப்பலா வாழை முக்கணிகள் கேள்விக்குறி வரக்கூடாது, அப்போ இதுவும் தப்பு தான். கண்ணன் நன்றாக படித்தான், முதல் மதிப்பெண் பெற்றான், பரிசு கிடைத்தது. இங்கே பாருங்கள், கால் புள்ளி இருக்குது, இங்கே முக்கால் புள்ளி இருக்குது, இப்போ இதுவும் தப்பு தான். அப்போ சரியானது என்னே இப்பூவின் மனம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இதுவும் பாருங்கள் வாரான் வருகின்றான்னு கொடுத்துருக்காங்க. சரிதான், சரி கொடுத்துருக்கீங்க. இதில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு சும்மா மொட்டையை கொடுத்துட்டாங்க. உணவு செய்தால், உணவு செய்தால்னு நம்ம பேச்சு வழக்கு சொல்லுவோம். எழுத்து வழக்கில் உணவு சமைத்தால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1 2 மட்டும்தான் வரும். நமக்கு 1 மட்டும் சரி, 2 சரின்னு இருக்குது. இப்போ பேச்சு வழக்கு உணவு செய்தால் என்ன பண்ணுறா அப்படின்னா, நான் உணவு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எழுத்து வழக்கில் உணவு சமைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 2 தான் வரும். இவங்க அது ஆப்ஷன்லேயே கொடுக்கல. சரி, பார்த்துக்கலாம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சிங்கம், அதோட இளமை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கத்துக்கு என்ன வரணும் அப்படின்னா குருளை, சிங்க குருளை அப்படின்னு வரணும். பொருத்தமான காலம் அமைத்தல், இதில் நம்ம வாங்கிடலாம். முருகன் பாடம் படித்தான், படித்து முடிச்சிட்டான்பா, அப்போ அது என்ன வரணும்? எதிர்காலம் வரக்கூடாது, இறந்த காலம் வரணும்பா, இது தவறு. நாளை பள்ளிக்கு வருவேன், எதிர்காலம், இது சரிதான். நாளை பள்ளிக்கு விடுமுறை, அது எதிர்காலம் வரணும், இதுவும் தப்பு தான். நேற்று மழை பெய்தது, நிகழ்காலம், இதுவும் தப்பு தான். அப்போ சரியானதுன்னா நாளை பள்ளிக்கு வருவேன், அதான் எதிர்காலம், அதுதான் வந்து சரியானது. தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. மாலையில் சூரியன் மறைந்தது, எதிர்காலம், இதுதான் தப்பு. காலையில் சூரியன் உதித்தது, இறந்த காலம். நண்பகல் மழை பெய்கிறது, நிகழ்காலம். நாளை பெய்யும், எதிர்காலம், இது 3 சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறு. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. மாடுகள் எங்கு மேய்ந்தன, இது சரி. மாடுகள் எங்கு மேய்ந்தது, மாடு எங்கு மேய்ந்ததுன்னு தான் வரணும், இது தவறு. மாடுகள் எது மேய்ந்தன, எல்லாமே தப்பு தான். சரியானது ஏ, அதாவது 1 மட்டும் சரி. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. நான் நன்றாக பொருள் உணர்ந்து படித்தேன்,
அதனால் என்ன பண்ணுறேன், தேர்வில் முதலிடம் பெற்றேன். அதனால். அடுத்து இணைப்பு சொல்லதான் கேட்டிருக்காங்க. பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை. எனவே என்ன பண்ணுங்க, நீங்கள் மகிழ்ச்சிக்கு வெளி பணமே என தீர்ப்பு சொல்லுங்க. இது என்ன வரும்னா எனவே. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குரல் கொடுக்கணும். என்னத்துக்கு குரல் கொடுக்கணும், உரிமைக்கு குரல் கொடுக்கணும். அடுத்தது கலப்பை பிடிக்கும் கை. ஏ, கலப்பை பிடிக்கும் கை. அடுத்து வினா, ஆழி தரித்தே அருளும் கை. ஆழினா இங்கே என்ன பொருள் வருதுன்னா மோதிரம். ஆழி தரித்தே அருளும் கை. பி, இதுக்கு பி, இதுக்கு ஏ. இருபொருள் தருக. பா, பாடலும் வரும். பண், சரிங்களா, ஏ. குறில் நடில் மாற்றம், பொருள் வேறுபாடு. நமக்கு செரு செரு சேருவா, சரி. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, செய்னா என்ன, சேய்னா என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் தாயும் சேயும். சேய்னா குழந்தை வரணும். இப்போ பி அல்லது டி தான், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரணும். செய், சேரு வரக்கூடாது, செயல். பி தான் சரியான விடை. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, தமிழ் அதன் தன்மையில் தனித்து இயங்கும் பண்பு கொண்டது. கூற்று 2, தமிழில் பல சொற்கள் ஒரு பொருளை குறிக்க பயன்பாட்டில் உள்ளதனால தான் தனித்து இயங்கும் பண்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கூற்று 2ம் சரிதான். பாருங்க, ஈயென இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் எளிந்தன்று. இப்பாடலடிகளை பாடியவர் கலைதினின் யானையார். இது கூற்று 1 சரிதான். கூற்று 2, இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி கிடையாது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரி. இப்போ இதில் கூற்று 1 மட்டும்தான் சரி. சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ், புறவதா கதிர்களை தான் சரி. இப்போ காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு என்ன வரும்னா விண்மீன் கதிர்கள் கிடையாது, விண்வெளி கதிர்கள். விண்மீன் கிடையாது, விண்வெளி கதிர்கள். அடுத்தது ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு என்னது, தகவல் தொழில்நுட்பமா. பயோடெக்னாலஜினா உயர் தொழில்நுட்பமா, உயிர் தொழில்நுட்பம், சரிங்களா. ஸ்பேஸ் டெக்னாலஜினா என்னதுன்னா விண்வெளி தொழில்நுட்பம். தவறான கலைச்சொல் அறிக. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல், இது சரிதான், சரிங்களா. ஆர்டிஃபேக்ட்டுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு கலைப்படைப்பு அப்படின்னு வரணும். கலை படைப்பு. அடுத்தது மித் அப்படின்னு என்னன்னா பார்த்தோம்னா தொன்மம். டெர்மினாலஜி அப்படின்னா என்னென்னா கலைச்சொல். இது 3மே தவறாக தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, எம்ப்ளம், அதற்கான சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்னம். சொல் பொருள் கேட்டிருக்காங்க. வேதம்னா நமக்கு தெரியும் என்னது, மறை. ஞானம்னா அறிவு. மடமை அறியாமை. வையம்னா உலகம். சரியானது ஆப்ஷன் ஏ, இ இ ஆ ஆ. மாமரம், அதோட கூட்டுப்பெயர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மாந்தோப்பு. குழலியும் பாடத் தெரியும், நமக்கு இதுவும் குரூப் 4ல் கேட்டது தான். சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழலியும் பாடத் தெரியும்னா வரும், குழலிக்கு பாடத் தெரியும் அப்படின்னு தான் வரும். குழலிக்கு பாடத் தெரியும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா குழலிக்கு பாடத் தெரியுமி தான் சரியானது.
அடுத்தது ஆர்னித்தாலஜி என்பது படிப்பாகிய பறவை. ஒழுங்குபடுத்தி கேட்குறாங்க. சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பறவை பற்றிய படிப்பு, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஓர் இரவு தான் சரி. அதாவது உயிரெழுத்துகள் அ ஆ இ இதில் இதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓர் வரணும். உயிர்மை எழுத்து காங்காச்சா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு வரணும் பார்த்தோம்னா ஒரு வரணும். சரிங்களா, இப்போ இதுவும் தப்பு, இதுவும் தவறு, இதுவும் தவறு. ஓர் இரவு அதுங்கிறது தான் சரியானது. சொல் பொருள் கேட்டிருக்காங்க. நாமம் பெயர். பாருங்கள், இது ஒன்று தெரிஞ்சிருந்தாவே அப்படியே பாருங்கள். 4 4 3 2 1. ஓதினானது கூந்தல், வெற்புனா மலை. அடுத்தது ஒரு சொல் பொருளை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இல்லை நமக்கு சி வதுவை இது தெரிஞ்சால் போதும். வதுவைனானது திருமணம், இது தெரிந்தால் நம்ம சரியாக விடை பண்ணிடலாம். சிக்கு 1 வரணும். இப்போ இதுதான் சரியான விடை. 3 4 1 2. மிடிமைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வறுமை, உறவுனா வலிமை, வதுவை திருமணம், அகவைனா வயது. ஒருமை பன்மை பிழையை நீக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் ஒருமை பன்மை பிழை நீக்கிய சரியான தொடர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நானும் அவனும் வந்தோம். அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்குகன்னு கேட்டிருக்காங்க. சரியானது அவை இங்கே உள்ளன. முன்ன அகர வரிசைப்படுத்தி எழுதுக, அதில் ஒரு 5 வினா பார்த்துருப்போம். அதே நம்ம படிக்காமே 5 மதிப்பெண் வாங்கிடலான்னு பார்த்தோம். அடுத்தது இந்த இது பத்தி கொடுத்து ஒரு 5 வினா கேட்பாங்க. அந்த 5 வினாவுக்கான விடை இந்த பத்தியிலேயே இருக்கும். சரிங்களா, இதில் ஒரு 5 மதிப்பெண் நம்ம படிக்காமே வாங்கிடலாம். எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா தமிழ் தெரியாத வெளி மாநிலத்தவர்கள் என்ன பண்ண முடியாது, படித்து இதிலேருந்து என்ன பண்ண விடை பண்ண முடியாது. அதனால தான் இது மாதிரி ஒன்றுலாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, சரி, இந்த 5 வினா பார்த்துருவோம். இதுக்கான விடை அந்த பத்தியிலே இருக்குது. அந்த பத்தி படிச்சிங்கன்னா தெரியும். இதற்கான விடை அந்த பத்தியிலே இருக்கும். புறக்கூறுகள் கீழ்கண்ட ஒன்றை சார்ந்தது. எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பண்பாடு. சரிங்களா, பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம் அப்படின்னு வரணும். திருத்திய கிடையாது, திருந்திய ஒழுக்கம் என கூறியவர் பாவாணர். தமிழர் பண்பாடு எவ்வகை பண்பாடு? தமிழர் பண்பாடு எவ்வகை பண்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இயங்கியல். தமிழர் பண்பாடு எந்த சமயத்துடன் இறுகிய தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா சைவத்துடன் இறுகிய தொடர்புடையது. நாகரீகம் என்பது எவ்வகை நாகரீகம் அப்படின்னு பார்த்தோம்னா திருந்திய வாழ்க்கை. இது எல்லாமே அந்த பத்தியிலே இருக்கும். சரிங்களா, பாருங்கள், பாவாணர் கூறுவது போல பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம். நம்ம கடைசி வினா பார்த்தோம்ல, நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை. இந்த பத்தியை படிச்சிங்களா தெரியும். சரிங்களா, இதாங்க அவங்க கொடுத்துருக்குற மாதிரி வினாத்தலோட விடை. சரிங்களா, சில ஒரு 4 வினா தவிர மீதி எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா விடை பார்த்துருக்கோம். சரிங்களா, அங்கே 37 தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 100 வினாக்கள் வரும். நீங்கள் சரிங்களா, இது ஒவ்வொன்றையும் இந்த இப்போ 36 ஆ கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வினா சரியாக வரும். இப்போ இந்த 100 வினாக்களில் நம்ம எத்தனை மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 40 மதிப்பெண் எடுக்கணும். சரிங்களா, அந்த அகர வரிசைப்படுத்தி எழுது இந்த 10லிருந்து 5 வினா இதிலேயே 10 மதிப்பெண் சுலபமாக வாங்கிடலாம். சரிங்களா, இன்னும் 30 மதிப்பெண்ணுக்கு நம்ம பார்ப்போம். அந்த 37 தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தலைப்புலையும் எத்தனை வினா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தனியாக ஒரு இதில் என்ன பண்ணலாம், நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். சரிங்களா, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட் வந்தால் அதில் உடனுக்குடன் என்ன பண்ணும் கொடுக்கப்படும். சரிங்களா, நன்றி. தமிழ் வாழ்க.